ஜெர்மன் தேசத்தைச் சேர்ந்த லுத்தரன் பாதிரியார் மார்ட்டின் லுத்தர், ரெவரண்ட் டாக்டர் மார்ட்டின் லுத்தர் இங்கிலாந்தில் தனது நண்பனின் வீட்டிற்கு சென்றார். அவர் 10/11/1483 முதல் 10/2/1546 வரை 63 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருந்தார். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த அந்த நண்பரின் 8 வயது மகள் பெற்றோரிடம் சென்று, இயேசு வந்திருக்கிறார், கதவை திறக்க வாருங்கள் என்றார். குழப்பத்துடன் வந்த பெற்றோர் கதவை திறந்தனர். சிரித்த முகத்தோடு நின்று கொண்ட மார்ட்டின் லுத்தரை கண்டு மகிழ்ந்தனர். அவரது சாந்தமும் அமைதலுமான முகம் அச்சிறுமியின் உள்ளத்தை தொட்டது. அவரை பற்றி பெற்றோர் கூறியதை கேட்டு மிக உற்சாகமடைந்தாள். தானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று லுத்தரிடமே கேட்டு அறிந்து கொண்டாள். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் ஈக்குவல் டு கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் தன்மைகளை நாம் தரித்திருக்கிறோமா? நம்மை காண்கிறவர்கள் இறைவனை நம் வாழ்வில் காண முடிகிறதா? சங்கீதம் 149:4 சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். Psalms 149:4 God will beautify the meek with salvation. One song. இயேசுவே சாந்தமுள்ளவர், உன்னதமான கடவுளின் மகன், அன்பான இரட்சகர், உம்முடைய பிள்ளைகளின் அழுகை கூக்குரலை கேளுங்கள். இயேசுவே சாந்தமுள்ளவர், உன்னதமான கடவுளின் மகன், அன்பான இரட்சகர், உம்முடைய பிள்ளைகளின் அழுகை கூக்குரலை கேளுங்கள். உன்னதமான கடவுளின் மகன், அன்பான இரட்சகர், உம்முடைய பிள்ளைகளின் அழுகை கூக்குரலை கேளுங்கள். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, மார்ட்டின் லுத்தரைப் போல நானும் உம்முடைய பிள்ளையாக இயேசுவின் தன்மைகளை தரித்து கொள்ள, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ கிருபை புரிய வேண்டும் என்று எகோஸ்வமேசிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.